ஒரு கோவில் எவ்வளவு பெரிய மகத்துவமான நாடு இந்த நாடு. காஞ்சி தென்காசி போயிருக்கலாம், குற்றாலம் போனவங்களுக்கு தெரியும். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் ராஜகோபுரத்தில் காலை வச்சோடனே காற்று நம்மளை வெளியில தள்ளும், மீறி உள்ள போனோம்னா காற்று நம்மளை உள்ள தள்ளும். அப்படி ஒரு சுழற்சி அந்த இடத்துல இருக்கு. 1800களிலே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோபுரம். காற்று எங்கே இருந்து தெரியுமா? ஆரியங்காவு கணவாய் வழியாக பொதிகமலை சாரல் வழியாக வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி அமைக்கப்பட்ட கோபுரம். இதுல இருந்து என்ன தெரியுது? இயற்கையவே மாற்றி அமைக்கிற வல்லமையும் அறிவும் திறனும் தமிழனுக்கு இருந்ததென்றால் இதை விட என்ன சான்று சொல்ல? எவ்வளவு வேகமா காத்து வச்சுது ஆடி மாத்தையில. காத்தை சேமிச்சு வைக்கிறோமா நம்ம? தண்ணி வந்தாலும் சேமிக்கிறது இல்லை, காத்து வந்தாலும் சேமிக்கிறது இல்லை. நாட்டில் 4000 கோடி ஒதுக்குனாங்க காத்துக்கு. எங்க வச்சிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. அவங்களுக்கு தான் வெளிச்சம். நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கலை உடைக்கும். இவ்வளோ காற்று வீசுது, காவிரியில் தண்ணி வெறுக்கெடுத்து ஓடுது. அதை சேர்த்து வைக்க நாட்டில் ஒரு வழியும் இல்லை. அதை பற்றி பேசவும் ஆளுகளுக்கு நினைப்பும் இல்லை.